ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கஷாயம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா சளி, இரும்பலுக்கு, தூக்கமின்மை, வயிறு உப்புசம், டைஜஷன் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன பொருள் போட்டு நம்ம கஷாயம் குடிக்கலான்றது பார்க்கலாம். இப்போது நான் 1 டம்ளர் தண்ணிக்கு அளவு சொல்கிறேன். நீங்கள் 2 டம்ளர் வேணும்னா அதுக்கெல்லாம் அளவு ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனில் இருந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். என்ன அளவுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், பட்டை 3, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதெல்லாம் சளிக்கு நல்லா கேட்குங்க. டைஜஷன் நல்லா ஆகும். ஓமமும் சீரகமும் நல்லா டைஜஷன் ஆகும். சரிங்களா? இது எப்படின்னு பார்ப்போம். நம்ம இதில் போட்டு நல்லா எல்லாம் பொடிச்சிக்கலாம். அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பொடிச்சாச்சு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியை கொதிக்கணும். கொதிச்சாதான் நமக்கு அந்த ஃப்ளேவர் இதில் பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஆறுனதுக்கு பிறகு நம்ம பசங்களுக்கு கொடுங்க. சளி இரும்பலுக்கு நம்ம எந்த மருந்தும் தேவையில்லை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. பாய்ங்க.